பிபின் ராவத் உள்ளிட்டோருக்கு புதுச்சேரி அரசு அஞ்சலி. சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். ராணுவ ஹெலிகாப்டர் விபத்து நடந்தது எப்படி? குன்னூரில் விமானப்படை விசாரணைக்குழு ஆய்வு. ஹெலிகாப்டர் விபத்தின் போது மீட்புப் பணிக்கு உதவிய கிராம மக்கள் நல உதவிகள் வழங்கி பாராட்டிய டிஜிபி சைலேந்திரபாபு. ஜவுளிக்கான ஜிஎஸ்டி வரி உயர்வுக்கு எதிர்ப்பு. கரூர், ஈரோட்டில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஸ்ட்ரைக். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மதுலிகா உள்ளிட்ட 13 பேர் இறந்தனர். இறந்தவர்களின் உடல்கள் நேற்று டில்லி கொண்டு செல்லப்பட்டது. அங்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பிபின் ராவத், அவரது மனைவி மதுலிகா ராவத் ஆகியோரின் இறுதி ஊர்வலம் நடந்தது. இருவரது உடல்களும் காமராஜ் மார்க் வழியாக டில்லி கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள பிரார் சதுக்கத்தில் உள்ள மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தராகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தமி, டில்லி முதல்வர் கெஜ்ரிவால், பிரான்ஸ் தூதர் இமானுவேல் லெனியன், பிரிட்டன் தூதர் அலெக்ஸ் எலியஸ், பாதுகாப்பு படை அதிகாரிகள், இலங்கை தூதர் மிலிண்டா மொரகோடா, ராணுவம், விமானப்படை, கடற்படை தளபதிகள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். பிபின் ராவத் உடலில் போர்த்தப்பட்ட தேசிய கொடி மகள்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒரே தகன மேடையில் வைக்கப்பட்ட பிபின் ராவத் மற்றும் மதுலிகா ராவத்தின் உடலுக்கு மகள்கள் இணைந்து தங்களது குடும்ப வழக்கப்படி இறுதிச் சடங்கு செய்தனர். இதனைத் தொடர்ந்து 17 பீரங்கி குண்டுகள் முழங்க முழு ராணுவ மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது. நீலகிரி குன்னூர் அருகே ராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான இடத்தில் விமானப்படை விசாரணைக் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். நஞ்சப்பா சத்திரம் கிராமத்தில் விசாரணை அதிகாரி ஏர் மார்ஷல் மன்வேந்தர் சிங் மற்றும் அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் போலீசார் விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர்.
ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேர் இறந்தனர். அவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. சட்டசபையில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பிபின் ராவத் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேர் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தனர். அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் மோட்ச தீபம் ஏற்றினர். பிபின் ராவத் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ராணுவ ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டபோது மீட்புக் குழுவினருக்கு நஞ்சப்பச்சத்திரம் கிராம மக்கள் உதவினர். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் போலீசார் கம்பளி உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் டிஜிபி சைலேந்திர பாபு கலந்து கொண்டு மக்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். ராணுவ ஹெலிகாப்டர் மதிப்புக்குரிய அவர்கள் முப்படை தளபதி பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்து முதல்ல நஞ்சப்பன் சத்திரம் இந்த ஊரை சேர்ந்த மக்கள் நமது காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருந்தாங்க. மீட்பு பணிகள் காவல்துறை, தீயணைப்புத்துறை உடனடியாக முடுக்கிவிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் 12:25 குன்னூர் காவல் நிலைய அதிகாரிகள், குறிப்பாக சிவா, பிருத்திவிராஜ், டிஎஸ்பி சசி, ஏடிஎஸ்பி முத்துமாணிக்கம் ஆகியோர்கள் ஊருக்கே வந்து இந்த ஊர் மக்கள் நஞ்சப்பன் சத்திரம் மக்களோட சேர்ந்து 3 பேர்களை அவங்க உயிரிழவே மீட்டு உடனடியாக அனுப்பியிருந்தாங்க. ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான முப்படை தளபதி பிபின் ராவத் உத்தராகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர். அந்த மாநில சட்டசபையில் பிபின் ராவத் மற்றும் விபத்தில் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தேவ் பிரயாக் எனுமிடத்தில் சமஸ்கிருத பல்கலைக்கழகம் கட்டப்பட்டு வருகிறது. அதற்கு பிபின் ராவத் பெயரை சூட்ட வேண்டுமென தேவ் பிரயாக் தொகுதி எம்எல்ஏ வினோத் கந்தாரி சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்தார். இத்தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தமிழக புதுச்சேரி எல்லையில் உள்ளது ஆரோவில் சர்வதேச நகரம். அங்கு வனப்பகுதியில் நிறைய மரங்கள் உள்ளன. அங்கு கிரவுண்ட் ரோடு எனப்படும் திட்டத்திற்கு சாலை அமைப்பதற்காக மரங்களை வெட்டும் பணியை சர்வதேச நகர வளர்ச்சிக் குழு மேற்கொண்டது. ஆரோவில் நகர மைய பகுதியில் உள்ள மரங்களை வெட்டியதை அறிந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பசுமை தீர்ப்பாயத்திலும் முறையிடப்பட்டது. இதையடுத்து ஆரோவில் வனப்பகுதியில் மரம் வெட்ட தேசிய பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக ஆரோவில் பன்னாட்டு நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு துறைகள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை டிசம்பர் 17ஆம் தேதிக்கு பசுமை தீர்ப்பாயம் ஒத்திவைத்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் சமுதாய வளைகாப்பு விழா நடந்தது. கலெக்டர் மேகநாத ரெட்டி தலைமை தாங்கினார். வருவாய் அமைச்சர் ராமச்சந்திரன் கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு சீதனம் வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் பேசிய அமைச்சர், பெண் குழந்தைகள் பிறந்தால் பெருமைப்பட வேண்டும் என்றார். காரைக்கால் மாவட்டத்தில் விவசாயிகள் நெற்பயிர் மட்டுமே பயிரிட்டு வந்தனர். அரசின் மாற்றுப்பெயர் திட்டத்தின் கீழ் உளுந்து மற்றும் தானிய வகைகளை பயிரிட விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. காரைக்கால் வேளாண் கல்லூரியில் பயின்ற லட்சுமி தேவி செல்லூரைச் சேர்ந்த விவசாயி சுரேஷுக்கு வம்பனீட்டு ரக உளுந்து விதையினை அளித்து புரட்டாசி பட்டத்தில் விதைக்க அறிவுறுத்தியுள்ளார். லட்சுமி தேவியின் பரிந்துரைப்படி சுரேஷ் உளுந்து பயிரிட்டார். கனமழையில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலும் வம்பனீட்டு ரக உளுந்து நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராக உள்ளது. நிறைய பேர் காரைக்கால் மாவட்டத்தில் நல்லா வேலியெல்லாம் அடைச்சி நிறைய கொள்ளை வச்சிருக்காங்க. அந்த பகுதியில் வம்பனீட்டு விதை பொட்டாசி பட்டம் அடித்தாலும் வரும், அது போல ஆடிப்பட்டம் தைப்பட்டம் அடித்தாலும் வரும். எந்த ஆண்டுதோறுமே வம்பனீட்டு விதை வருதுன்னு கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க. அதனால எல்லாருமே குடும்பத்துக்கு தேவையான உளுந்து கிடைக்குது, நல்லாவே வந்திருக்கு. அதனால விவசாயிகளும் சரி, குடும்பத்தில் உள்ளவங்களும் அதை பயனடைகிற மாதிரி கேட்டுக்கிறோம். அந்த உண்மையிலே காரைக்கால கடும் மழை, இப்போ இந்த ஆண்டு பேஞ்ச மழைக்கு இப்படிலாம் வருமானம் எதிர்பார்க்கல, நல்லா வந்திருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்ராவந்தவாடியில் திருப்பதி என்பவர் தனது நிலத்தில் உள்ள பாறைகளை வெடிவைத்து அகற்ற முடிவு செய்தார். சுகன் என்பவர் பாறையில் துளையிட்டு நாட்டு வெடியை புதைத்துள்ளார். அது வெடிக்காமல் போகவே கையில் எடுத்து பார்த்தார். அப்போது நாட்டு வெடி வெடித்ததில் சுகன் இறந்தார். நில உரிமையாளர் திருப்பதி மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு திருத்தணி கூட்டுக் குடிநீர் திட்டத்துக்காக கிருஷ்ணாபுரம் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணி நடந்து வருகிறது. வடமாநில தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தொட்டியின் மேலிருந்து சென்டிங் பிளேட் சரிந்து தொழிலாளர்கள் மீது விழுந்தது.
இதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த கட்டாராம் இறந்தார். காயமடைந்த கிராண்டி பஸ்வால் சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சோளிங்கர் போலீசார் விசாரிக்கின்றனர். இந்தியாவில் மேலும் 8000 பேருக்கு தொற்று உறுதியானது. அதிகபட்சமாக கேரளாவில் 4169 பேர் பாதிக்கப்பட்டனர். மொத்த பாதிப்பு 3,46,00,000 உள்ளது. மேலும் 7000 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். இதுவரை டிஸ்சார்ஜ் ஆனவர்கள் எண்ணிக்கை 3,41,00,000 கடந்தது. 94,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். சண்டிகரில் 256, கேரளாவில் 225 பேர் உட்பட நாடு முழுவதும் மேலும் 624 பேர் இறந்தனர். மொத்த பலி எண்ணிக்கை 4.74 லட்சமாக அதிகரித்துள்ளது. நாட்டில் இதுவரை 131 கோடிக்கு மேல் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள கல்வி நிறுவனங்களின் நிர்வாகிகளுடன் சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்துரையாடினார். கோவிட் தொற்று தடுப்பு நடவடிக்கை பற்றி இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பின் பேசிய அமைச்சர், 18 வயது பூர்த்தியடைந்தும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத மாணவர்களை கல்லூரிக்குள் அனுமதிக்கக்கூடாது என்றார். ஏற்கனவே நிறைய நிர்வாகங்கள் முழுமையாகவே 100% அந்த தடுப்பூசி போடுகிற பணியில் வெற்றி கண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக ஐஐடி, சென்னை பல்கலைக்கழகம் இங்கெல்லாம் 100% போடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்கிறோம். இப்போ பொறியியல் கல்லூரிகளை பொறுத்தவரை முதல் தவணை 46%, ரெண்டாவது தவணை 12% சொல்லியிருக்கிறாங்க. இந்த தனியார் கல்லூரிகளுக்கு முதல்ல அறிவுறுத்தல் கடிதங்களை அனுப்பி ஒரு 15-20 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் அவங்க பண்ணிக்கலன்னா அடுத்த நிலைக்கு போகலாம். தேனி பெரியாற்றுக்கோம்பை பகுதியில் வனத்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். பைக்கில் வந்த நபரை நிறுத்தி சோதனை செய்தபோது அவரிடம் ஒற்றை குழல் துப்பாக்கி இருந்தது. விசாரணையில் அவர் போடி கரட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 37 வயது விவசாயி ராஜபாண்டி என்பதும் அது உரிமம் பெற்ற துப்பாக்கி என்பதும் தெரிந்தது. அதனை அப்பகுதிக்கு எடுத்து வந்ததற்கான சரியான காரணத்தை கூறாமல் மழுப்பியதால் சந்தேகத்தின் பேரில் வனத்துறையினர் அவரை கைது செய்தனர். திருப்பதி ஏழுமலையானுக்கு பக்தர் ஒருவர் 5.3 கிலோ எடையில் தங்கத்தால் செய்யப்பட்ட 2 கைக்கவசங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளார். அதில் வைரம் மற்றும் மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. அதன் மதிப்பு 3 கோடி ரூபாய். தங்க கைக்கவசங்கள் விசேஷ நாட்களில் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் என்று தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்தனர். கேரளாவில் ஏற்பட்டுள்ள பறவைக் காய்ச்சல் தமிழகத்தில் பரவாமல் தடுக்க எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பொள்ளாச்சி எம்எல்ஏ ஜெயராமன் வலியுறுத்தினார். பறவைக் காய்ச்சல் பரவாமல் இருக்க உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுத்து கேரளாவிலிருந்து வருகின்ற வாகனங்களை எல்லாம் முழு சோதனை மேற்கொண்டு பறவைக் காய்ச்சல் தமிழகத்திற்குள் எட்டி பார்க்காமல் பாதுகாப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் முயற்சிக்க வேண்டும். ஜவுளிக்கான ஜிஎஸ்டி வரி 5%லிருந்து 12%ஆக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கரூரில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்ட ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள் செயல்படவில்லை. சுமார் 5 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. மத்திய அரசானது ஜவுளி தொழில் மீது 5% ஜிஎஸ்டி வரி விதித்திருந்தது. தற்பொழுது திடீரென்று அதை 12% ஜிஎஸ்டி வரியாக உயர்த்தியுள்ளது. இதனால் ஜவுளி உற்பத்தியாளர், ஜவுளி விற்பனையாளர், ஜவுளி வாங்கும் பொதுமக்கள் என்று அனைவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஜவுளி தொழிலே நசியும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. பல லட்சம் தொழிலாளர் வேலைவாய்ப்பும் கேள்விக்குறியாக உள்ளது. இன்று அதன் அடையாளமாக இன்று ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடத்துகிறோம். இதன் மூலம் ஒரு நாள் இன்று மட்டும் கரூர் மாவட்டத்தில் 5 கோடி அளவுக்கு துணி உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசு 12% உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஈரோடு மாவட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட ஜவுளி கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. உற்பத்தியாளர்களும் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றனர். சுமார் 50 கோடிக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் மரணமடைந்தார். அந்த பதவிக்கு புதியவரை நியமிப்பது தொடர்பாக மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. கமாண்டிங் ஆபீசர் அல்லது அதற்கு இணையான அந்தஸ்தில் பணிபுரிந்தவர்கள் மட்டுமே தலைமை தளபதி பதவிக்கு தகுதி பெறுகின்றனர். அதிகபட்ச வயது வரம்பு 65. இராணுவ தளபதி 61 வயதான ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவானே அல்லது விமானப்படையிலிருந்து சமீபத்தில் ஓய்வு பெற்ற 62 வயது RKS பதூரியா ஆகியோரில் ஒருவர் அந்த பதவிக்கு நியமிக்கப்படலாம் என பேசப்படுகிறது.
ஆனால் முப்படை தலைமை தளபதி நியமனத்தில் சீனியாரிட்டி என்பதை விட அரசின் விருப்பத்துக்கு உட்பட்டது என்று ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ தளபதி சங்கர் ராய் சௌத்ரி தெரிவித்துள்ளார். பிபின் ராவத் நியமிக்கப்பட்ட போது கூட மூத்த தலைவர்கள் இருந்தார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பாஜகவைச் சேர்ந்த இந்திர பிரதாப் என்பவர் உத்தரப்பிரதேசத்தின் கோசிகஞ்ச் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார். போலி மதிப்பெண் சான்றிதழை பயன்படுத்தி கல்லூரியில் சேர்ந்ததாக 1992 அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. 28 ஆண்டுகளுக்கு பின் கடந்த அக்டோபரில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவருக்கு 5 ஆண்டு சிறை, 8000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தற்போது சிறையில் உள்ள இந்திர பிரதாப்பின் எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டுள்ளது. கோசிகஞ்ச் தொகுதி காலியாக இருப்பதாக சட்டசபை முதன்மை செயலர் யதுவன்ஷ் ராம் திரிபாதி அறிவித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உட்பட 13 பேர் இறந்தனர். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் இன்று கடைகள் அடைக்கப்பட்டன. குன்னூர், ஊட்டி, கூடலூர், கோத்தகிரி உட்பட மாவட்டம் முழுவதும் ஹோட்டல், வணிக நிறுவனங்கள், கடைகள் திறக்கப்படவில்லை. கடை வீதிகள், சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைவாகவே இருந்தது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கடைகள் அடைக்கப்படும் என்று வணிகர் சங்கம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் மேலும் 24 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. 22 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். ஒருவர் இறந்துள்ளார். 243 பேர் சிகிச்சையில் உள்ளனர். புதுச்சேரியின் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1,29,180. இதில் 1,27,060 பேர் குணமடைந்துள்ளனர். மொத்த மரணம் 1877 உள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பக்தர்களின் ஓய்வு அறைகளை சுத்தம் செய்யும் பணியில் சுமார் 7000 ஒப்பந்த தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆந்திர மாநில ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான கார்ப்பரேஷனுடன் தங்களை இணைக்க வலியுறுத்தி தேவஸ்தான அலுவலகம் முன்பு 14வது நாளாக தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். அவர்கள் கைது செய்யப்பட்டனர். போராட்டத்தால் தூய்மை பணி பாதிப்பதால் அறைகள் பெற பக்தர்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. 2 நாட்களுக்குள் மாற்று ஏற்பாடு செய்யாவிட்டால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என கான்ட்ராக்டரை தேவஸ்தானம் எச்சரித்தது. ஒமிக்ரான் வைரஸ் பரவி வரும் நிலையில் தொற்று சிகிச்சைக்கு தேவையான மருந்துகளை போதுமான அளவு கையிருப்பு உள்ளதை மாநிலங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தொற்று அதிகரிக்கும் பட்சத்தில் சிகிச்சை அளிக்க மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருப்பதையும், ஆக்சிஜன் மற்றும் வெண்டிலேட்டர்கள் வசதிகள் தயாராக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். கோவிட் டெஸ்ட் எடுப்பதை அதிகரிக்க வேண்டும். அனைத்து மாவட்டங்களிலும் RT-PCR பரிசோதனை வசதி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாமக்கல் திருச்செங்கோடு அருகே தோக்கவாடியில் போலீசார் வாகன சோதனை நடத்தினர். ஆம்னி காரில் 270 கிலோ குட்கா இருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். காரில் வந்த பவானியை சேர்ந்த சதீஷ்குமார், மாரப்பாளையம் தினேஷ்குமார், மோகன்ராஜ், பழனிசாமி ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கடைகளுக்கு விநியோகம் செய்வதற்காக மைசூரிலிருந்து குட்கா புகையிலை பொருட்கள் கொண்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. மதுரையில் 167 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட பெரியார் பேருந்து நிலையத்தை 2 தினங்களுக்கு முன்பு முதல்வர் திறந்து வைத்தார். பேருந்து நிலையத்திற்குள் பஸ்கள் நுழையும் மேலவெளி வீதியை ஆக்கிரமித்து பல்வேறு கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த சாலையோர உணவகங்கள், பூக்கடைகள் அகற்றப்பட்டன. பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். சிபிஐ மற்றும் அமலாக்க பிரிவு இயக்குநர்களின் பதவிக்காலத்தை 2 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்துவதற்கான 2 அவசர சட்டங்களை மத்திய அரசு சமீபத்தில் பிறப்பித்தது. இந்த சட்டங்களுக்கு ஒப்புதல் பெற லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டன. எந்த முகாந்திரமும் இல்லாமல் பதவிக்காலத்தை நீட்டிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. மத்திய பணியாளர் நல அமைச்சர் ஜிதேந்திர சிங் இந்த பதவி நீட்டிப்பால் விசாரணை அமைப்புகள் பலப்படும் என்று விளக்கம் அளித்தார். அதை ஏற்க மறுத்து காங்கிரஸ் எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். எதிர்ப்புகளுக்கு மத்தியில் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது.
ககன்யான் திட்டத்தில் 2022ஆம் ஆண்டு மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டது. ஆனால் கோவிட் தொற்று பரவல் காரணமாக இந்தியாவின் விண்வெளி திட்டங்களில் தாமதம் ஏற்படுவதாக ராஜ்யசபாவில் விண்வெளி இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார். 2023இல் ககன்யான் திட்டத்தில் 3 பேர் விண்வெளிக்கு அனுப்பப்படுவர். அதற்கு முன் 2 ஆளில்லா விண்கலங்கள் விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்படும். வியாழன் திட்டம் அடுத்த ஆண்டிலும், ஆதித்யா எனப்படும் சூரிய திட்டம் 2029இலும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 2030இல் விண்வெளி மையம் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது என்று இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஒமிக்ரான் தொற்று அச்சத்தால் சிறிய நாடுகளுக்கு தடுப்பூசி விநியோகம் தடைபடலாம் என்று உலக சுகாதார அமைப்பின் தடுப்பூசி துறை தலைவர் டாக்டர் கேத் ஓ'பிரையன் கவலை தெரிவித்தார். பல மாதங்களுக்கு பிறகு கடந்த 2 மாதங்களாகத்தான் ஏழை நாடுகளுக்கு வளர்ந்த நாடுகள் தடுப்பூசி விநியோகித்து வருகின்றன. ஒமிக்ரான் பரவலால் முன்னெச்சரிக்கையாக பணக்கார நாடுகள் தங்கள் தேவைக்கு அதிகமாக தடுப்பூசிகளை தக்க வைத்துக் கொள்ள நினைக்கலாம். அதனால் சிறிய நாடுகளுக்கு தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டு வைரஸ் பரவல் அதிகரிக்க வழிவகுக்கும். அனைவருக்கும் தடுப்பூசி கிடைத்தால்தான் கோவிடை ஒழிக்க முடியும் என்று டாக்டர் கேத் ஓ'பிரையன் தெரிவித்தார். கேரளாவின் ஆலப்புழா மாவட்டம் புறக்காடு பகுதியில் ஜோசப் செரியன் என்பவரின் பண்ணையில் 2 வாரங்களில் 10,000க்கும் மேற்பட்ட வாத்துகள் இறந்தன. வாத்துகளின் மாதிரிகளை கால்நடை பராமரிப்புத்துறை போபாலில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பியது. பறவை காய்ச்சலால் வாத்துகள் இறந்தது உறுதியானது. பண்ணை இருக்கும் 10வது வார்டு கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. பிற பகுதிகளுக்கு பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 1 கிலோமீட்டர் சுற்றளவில் 5 பண்ணைகளில் இருந்து சுமார் 10,000 வாத்துகள் அப்புறப்படுத்தப்பட்டன. 9 கிலோமீட்டர் சுற்றளவில் பறவைகள், அவற்றின் முட்டை, இறைச்சி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் 2வது முறையாக இப்பகுதியில் பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குன்னூர் அருகே ராணுவ ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்திலிருந்து கருப்பு பெட்டியை ராணுவ தொழில்நுட்ப குழுவினர் நேற்று கண்டெடுத்தனர். அதில் உள்ள தகவல்கள் விபத்துக்கான காரணத்தை அறிய உதவும். 1953இல் ஆஸ்திரேலியாவின் டேவிட் மாரன் என்பவர்தான் கருப்பு பெட்டியை கண்டுபிடித்தார். பெரும்பாலான ஹெலிகாப்டர் விமானத்தின் வால் பகுதியில் இது பொருத்தப்பட்டிருக்கும். இது கருப்பு நிறத்திலோ பெட்டி வடிவத்திலோ இருப்பதில்லை, கம்ப்ரெஷர் வடிவில் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். விமானம் ஹெலிகாப்டர் பறக்கும் போது அதன் வேகம், உயரம், விமானிகளின் உரையாடல், காற்றழுத்தம், எரிபொருள் அளவு உள்ளிட்ட 88 விதமான தொழில்நுட்ப தகவல்களை சில வினாடிகளுக்கு ஒரு முறை கருப்பு பெட்டியில் பதிவாகும். 25 மணி நேரத்திற்கான தொழில்நுட்ப தகவல்கள், 2 மணி நேரத்திற்கான வாய்ஸ் தகவல்கள் இதில் பதியலாம். தண்ணீரில் 20,000 அடி ஆழத்தில் இருந்தாலும் 30 நாட்கள் வரை அதிலிருந்து சிக்னல் பெற முடியும். 1100 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பத்தை தாங்கக்கூடியது. விபத்தில் கருப்பு பெட்டி சேதமடையாது. ஆந்திராவின் நெல்லூர் மாவட்டம் ஆத்மகூரை சேர்ந்த உறவினர்கள் 12 பேர் சங்கத்தில் உள்ள சங்கமேஸ்வர சுவாமி கோயிலுக்கு ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தனர். வீரபேரு ஆற்று பாலத்தில் சென்றபோது பின்னால் வந்த லாரி எதிர்பாராத விதமாக மோதியது. ஆட்டோ ஆற்றில் விழுந்தது. அதில் இருந்தவர்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர். அங்கிருந்த மக்கள் 7 பேரை மீட்டனர். அதில் நாகவல்லி என்பவர் இறந்தார். எஞ்சிய 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. கோவிட் பரவல் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் முதல் அனைத்து விமானங்கள் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. கோவிட் குறைந்து உள்ளூர் விமானங்கள் பறக்க தொடங்கின. ஆனால் சர்வதேச விமான போக்குவரத்து தொடங்கப்படவில்லை. வந்தே பாரத் திட்டத்தில் சிறப்பு விமானங்கள் மட்டும் வெளிநாடுகளுக்கு இயக்கப்படுகிறது. இந்நிலையில் வரும் 15ஆம் தேதி முதல் சர்வதேச விமான போக்குவரத்து தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒமிக்ரான் வைரஸ் பரவல் காரணமாக சர்வதேச விமான சேவைக்கான தடை ஜனவரி இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட 32 நாடுகளுக்கு மட்டும் சிறப்பு விமானங்கள் பறக்கும். ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த பிபின் ராவத், மனைவி மதுலிகா உள்ளிட்ட ஒரு சிலரது உடல்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளன. தீயில் கருகி உருக்குலைந்ததால் மற்றவர்களின் உடல்களை அடையாளம் காண முடியவில்லை. DNA சோதனை மூலம் அடையாளம் காண அரசு முடிவு செய்துள்ளது.
ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 27 வயது ராணுவ வீரர் சாய் தேஜாவும் இறந்தவர்களில் ஒருவர். அவரது உடலை அடையாளம் கண்டுபிடிக்க அவரது தாய்